Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்டா வீட்ல இது போல இருக்கிற ஷாப்பிங் பேக் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஆல்ரெடி முன்னாடி ஒரு கிராஃப்ட்டுக்கு ஒரு கட்டப்பை யூஸ் பண்ணிருப்பேன். அதுல வந்து சைடுல கட் பண்ண இந்த பீஸ் இருக்கு. இது வந்து நான் இன்னைக்கு ரோஸ் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போறேன். சோ எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது போல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சோ எத்தனை இன்ச் அப்படிங்கறதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீளம் வந்து 14 இருக்குது, அகலம் வந்துட்டு 1.5 இன்ச் இருக்குது. சோ இது போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவரை ஒட்டுறதுக்கு நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ண போறேன். நீங்க வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கார்னரை இப்படி மடிச்சுக்கோங்க. அகைன் திரும்ப இது போல மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பின்னோக்கி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் சொல்றதை விட உங்களுக்கு பார்க்கையில நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னோக்கி ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இந்த கையால இப்படி ஒரு மடிப்பு. சோ அப்படியே நீங்க பண்ணிட்டே வரும்போது ஒரு 3 மடிப்புக்கு மேல நம்ம ஃபுல்லாவே பின்னோக்கி மடிச்சிட்டே இந்த மாதிரி வந்துடலாம். எவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த பை வருதோ சோ அந்த அளவுக்கு வரைக்கும் இதை வந்து இது போல பின்னோக்கி அப்படியே மடிச்சிட்டே வந்துருங்க. சோ அவ்வளோதான், நமக்கு வந்து ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இப்படி நீட்டிட்டு இருக்கு இல்லையா, இதை ஒட்டிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து லைட்டாக ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். அகெயின் நீங்கள் வந்து 2-3 முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாகவே வந்துடும் இந்த ரோஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. உள்ளுக்குள்ளே கூட இது போல் ஒரு லேயர் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை இப்படி யூஸ் பண்ணலாம். இது மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குட்டியாக ஒரு மணி வைக்க போகிறேன். ஒயிட் கலரில் ஒரு ஹாஃப் ஸ்டோன் மாதிரி நான் ஒன்று வைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது அதை வச்சதுக்கப்புறம். நான் அகெயின் இன்னொரு முறை இதை வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் இது மாதிரி க்ளூ வச்சு கூட ஒட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த கார்னரை முதல்ல இப்படி மடிச்சுக்கோங்க. அகெயின் திரும்பவும் பின்னோக்கி மடிச்சுட்டு ரைட் சைட் கையால் ஒரு மடிப்பு, லெஃப்ட் சைட் கையால் ஒரு மடிப்பு, பின்னோக்கி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பை அப்படி மடித்து பின்னோக்கி மடிச்சுக்கிட்டே வாங்க. இது போல் உங்களுக்கு வந்து ரோஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரோஸுமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபியூஸாக இருந்தாலுமே செகண்ட் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து 3 ரோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். இப்போது இந்த ரோஸ் வச்சு பேபிக்கு வந்து எப்படி ஹெட்பேண்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஓல்டு டிஷர்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய பையனோட டிஷர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஓல்டு தான். ஸோ இதை எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது நல்லா விரித்து வச்சுட்டு இது போல் நான் கட் பண்ணுற மாதிரி இந்த ஓரத்தை வந்து கட் பண்ணி போட்டுருங்க. இது நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக இது போல் ஒரு 2 இன்ச் அகலம் இருக்க மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணிக்கோங்க. அகெயின் அதையே மெஷராக வச்சுட்டு இன்னொரு கிளாத் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களில் இருக்க இந்த தையலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது தேவையில்லை. இப்போ இதை இப்படி வச்சுட்டு அகைன் இன்னொரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்படி வச்சு ப்ளஸ் மாதிரி இப்படி மடித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து இது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட பேபியோட ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால எவ்வளோ சைஸ் இருந்தாலுமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஹெட் வந்து பெருசாக இருந்தாலுமே இழுத்து மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஹாட் க்ளூ வச்சு ஒட்டி காமிக்கிறேன். இன்னொரு சைடு வந்து நம்ம ஊசி நூல் வச்சு தைச்சி காமிக்கிறேன். ஸோ 2 மாதிரியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட க்ளூ இருந்துச்சுன்னா க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க.
ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு வந்துட்டு இப்போ நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே வச்சுட்டு தச்சுக்கலாம். மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் கூட தச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட் டிஷர்ட்டில் நம்ம வந்து ஒரு ஹெட்பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஒரு ரோஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. நான் ஹார்ட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சுட்டு கூட இதை வந்து இது கூட தச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஹெட்பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக இதே டிஷர்ட் கிளாத்தில் நம்ம இன்னொரு டிசைனில் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து 5 பீஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாயிண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு பீஸை அப்படி நம்ம வந்து 2 ஆக்கிக்கிட்டு ஸோ 5 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கும். அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஊசி நூல் வச்சுட்டு. இப்போ இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ நான் என்னோடய பெட்டில் வச்சுட்டு இதை அப்படியே பின் பண்ணிக்கிறேன். இப்போது 5 கால் மாதிரி நம்ம இதை எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஜடை பின்னுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 பீஸையுமே இது போல் பின்னிக்கோங்க. அகெயின் இந்த ஒரு பீஸோடு சேர்த்து இந்த ஒரு 3 பீஸ் ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடு அது போல் நான் பின்னுறதை பார்க்கையில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து 5 கால் ஜடைன்னு சொல்லுவோம். தலையில் கூட இது போல் பின்னுவாங்க, நல்லா பட்டியாக அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவுமே பின்னிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பின்ன தேவையில்லை, இது போல் லூஸாக பின்னிக்கோங்க. இது போலலாம் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற உங்களோட பனியன் கிளாத், உங்களோட டிஷர்ட் அது எல்லாமே ரெடி பண்ணிங்கன்னா உங்களோட கிட்ஸுக்கு ஹேர்பேண்டாக ஹெட்பேண்டாக யூஸ் பண்ணலாம். பெல்ட் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது மேக்ஸிமம் பின்னியாச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறத விட அந்த பின்னினதை பார்க்கையில் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஓரங்களை தைச்சிக்கோங்க. ரொம்ப சுருக்கி தைக்க வேணாம், இது போல் பட்டையாகவே தைச்சிக்கோங்க. இப்போ இந்த ஓரத்தில் இருக்க இந்த எக்ஸஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு லூஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் அந்த டிஷர்ட்லேயே இன்னும் கொஞ்சம் மீந்த கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேபியோட ஹெட்டில் வச்சு பார்த்துக்கோங்க, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து இன்னும் பெரிய பேண்டாக வேணும், இன்னும் பெரிய பேபி அப்படின்னாக்கா இன்னும் கூட பெரிய கிளாத்தாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது போல் ஒட்டிக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஹாட் க்ளூ வச்சு தான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதை ஊசி நூல் வச்சு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். பீஸ் எதுவுமே வெளியில் தெரியாமல் அழகாக ஃபினிஷிங்காக ஒட்டிக்கோங்க. இது போலவே இந்த சைடுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னோட 5 வயசு பையனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் வந்து சும்மா என்னோட பையனோட ஹெட்டில் வந்து வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோட எண்டில். இப்போ நான் இதில் வந்துட்டு 2 ரோஸ் ஓட்டிக்கிறேன் இந்த மாதிரி.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வேஸ்ட் கிளாத் அப்புறம் வந்து வேஸ்ட்டாக இருக்க ஷாப்பிங் பேக் யூஸ் பண்ணி ரோஸ் ரெடி பண்ணியாச்சு. வேஸ்ட் கிளாத் யூஸ் பண்ணி இது போல் ஹெட்பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சும்மா என்னோட பையனோட தலையில் இதை நான் மாட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் வச்சுட்டு நம்ம நிறையவே கிராஃப்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போல் கேர்ள் பேபி உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.